எதனால நம்ம ஊர்ல இவ்ளோ பஸ் ஆகுறாங்க? ஏன் வெளிநாட்டுக்கு போய் வேல பார்க்கிறதுங்கிறது இவ்ளோ ஒரு ஹைப்பான விஷயமா இருக்குது? ஒரு வெளிநாட்டுக்கு மூவ் ஆகுறது ஹைப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கே ஒரு பெர்சனலா ஒரு இன்சிடென்ட் இருக்குது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். 2019ல நான் வந்து கத்தார் போயிருந்தேன். ஐ திங்க் இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் விளாகே அதுதான். நம்ம நெறைய இடத்துல வந்து வீடியோலாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தோம்ல. கத்தார் போய் அங்க இருக்கிற நெறைய எம்ஜி ஸ்குவாட்லாம் கூட மீட் பண்ணோம். அப்ப ரிட்டர்ன் வர்றப்ப அந்த கத்தார் ஏர்வேஸ்ல வந்து ஒருத்தர மீட் பண்ணேன். என்கிட்ட உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவரு வந்து ரொம்ப வயசானவங்க ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 60 வயசுலேருந்து 70 வயசு கூட இருக்கலாம். ஓகேவா? லைக் அவங்க லேபரரா வந்து கத்தார்லேருந்து திரும்பி வராங்க. 70 வயசுக்கு தட்ஸ் ஆட் ரைட். நம்ம ஜெனரலா சின்ன வயசு பசங்க போறத பார்ப்போம். 70 வயசு ஒருத்தர் வந்து அங்கேருந்து திரும்பி கத்தார் ஏர்வேஸ்ல வந்து திரும்பி வந்துட்டுருக்காரு கத்தார்லேருந்து இந்தியாவுக்கு. நான் அவங்க கிட்ட வந்து சும்மா பேச்சு குடுத்துட்டே வந்து எனக்கு கியூரியஸா இருக்குது. ஏன் இவங்க இவ்ளோ வருஷம் இங்க வேல பார்த்துருக்காங்க? சின்ன வயசுல வேல பார்க்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க கிட்ட கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் வேல பார்க்க வந்தேன்ப்பா. ரொம்ப வருஷமா அவங்க திருப்பியே போகல. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க இப்ப தான் திருப்பி போயிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்படி போகுறப்போ எனக்கு ஒரு பெரிய அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்கிற கியூரியாசிட்டி ஏன் வெளிநாட்டு மோகம்? ஏன் வந்து இவ்ளோ நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறது ஒரு பெரிய ஹைப்பா இருக்குது. துபாய் போறது ஹைப்பா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட்டா போயிட்டு வரது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பெருசா பில்டிங் பார்க்குறோம், மால் பார்க்குறோம், ரிட்டர்ன் வந்துரலாம். பட் போய் செட்டில் ஆகுறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, எனக்கு அந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் பதில் சொல்ற ஒரே ஆள் இன்னைக்கு யாரு? நேர்மையா, நடுநிலையா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ ஏஐ கிட்ட கொஞ்சம் ஜாம் பண்ணேன். ஓகேவா? நான் கேள்வி கேட்கிறேன். அதுகிட்ட ஏன் நம்ம ஊர் ஆட்கள் வெளிநாட்டுக்கு போறதுக்கு இவ்ளோ பறக்குறாங்க? என்னதான் வெளிநாட்டுல இருக்குது? எதனால போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க? டூரிஸ்ட்டா போயிட்டு வரது மறுபடியும் எனக்கு குழப்பம் இல்ல. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். நீங்க ஸ்ரீலங்காவுக்கு டூரிஸ்ட்டா போயிட்டு வரலாம், மலேசியா போயிட்டு வரலாம், சிங்கப்பூர், அமெரிக்கா, துபாய் எங்கனாலும் டூரிஸ்ட்டா போயிட்டு வரலாம். பட் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும்னு ஏன் இத்தனை பேர் நினைக்கிறாங்க? அப்படின்னு எஸ்பெஷலி இந்தியன்ஸ் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல இருந்துன்னு கேட்கிறப்ப அது வந்து ஒரு 10 ரீசன் குடுத்துச்சு. ஐ தாட் இன்னைக்கு வீடியோல அத நான் உங்ககிட்ட சொல்றது வந்து கொஞ்சம் என்லைட்டனிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 காரணத்துக்கு. 1 நம்ம ஊர்ல இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண பார்க்கலாம். 2வது இதுல நிறைய விஷயம் நம்ம ஊர்ல இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ரியலைஸ் ஆகாம கிளம்பிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் இட்ஸ் ஈஸி டு கம் பேக் டு ஹோம். எஸ்பெஷலி இந்த துபாய் மாதிரி இடத்துக்கு போறது, மலேசியால, சிங்கப்பூர்லலாம் வேலை பார்க்க போறது, ஈஸியா திருப்பி வந்துரலாங்கிறது தான் முக்கியமான காரணம். அது சரிப்பா ஏன் போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹையர் சேலரி மோஸ்ட் ஆப்வியஸ் ரீசன். நிறைய பேர் வந்து சம்பளம் நம்ம ஊரை விட வெளியில அதிகமா இருக்குங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு அது மாறிட்டு இருக்குது. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லலாம் ஹையர் சேலரிஸ்க்கு இருக்காங்கன்னா, ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வேலை பார்க்குறாங்கன்னா கேட்டு பாருங்க. இந்தியால வந்து ஆக்சுவலா சேலரி வந்து இப்போ அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சுன்னா நிறைய பேர் பே பண்ண ரெடியா இருக்காங்க. பட் ஹையர் சேலரிஸ் ஆஃப் கோர்ஸ் கூகுள் அளவுக்கு யாரும் இங்க பே பண்ண முடியாது. அங்க நிறைய பேர் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து எஸ்பெஷலி வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும், ஒரு படிக்க போகணும்னு நினைக்கிறது. இந்தியால நிறைய பெண்கள் வந்து ஃப்ரீடமே ஃபீல் பண்றது இல்லையா? உண்மையிலேயே சுதந்திரமா இருக்கேன் அப்படிங்கறத ஃபீல் பண்றதே இல்ல. வெளிநாட்டுக்கு போறப்போ தான் நான் சுதந்திரமா இருக்கேன். உண்மையிலேயே நான் இண்டிபெண்டன்ட்டா இருக்கேன். நான் நினைச்ச நேரத்துக்கு வெளிய போக முடியும், வர முடியும், பத்திரமா இருக்க முடியும், சாப்பிட போக முடியும், என்னனாலும் பண்ண முடியுங்கிற ஒரு ஃபீலிங்கே வந்து அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதால தான் வருதுங்கிறதுனால நிறைய விமன் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களாம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த அப்பா அம்மா வந்து எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிடணும்னு யோசிக்கிறதுக்கு காரணம் பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் சில்ட்ரன். அது வந்து அந்த நாட்டுல வளரக்கூடிய குழந்தைங்களா இருக்கட்டும், இங்க காசு திருப்பி அனுப்பிச்சு இங்க வந்து கன்வர்ஷன் ரேட்ல அதிகமா வரும். இங்க பசங்க பெட்டரான ஸ்கூல்ல படிக்கட்டும்னு நினைக்கிறதா இருக்கட்டும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்பா அம்மா வந்து வெளிநாட்டுல வாழ்றதுக்கான காரணம் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக. 5வது ரீசன் வந்து நிறைய பேர் இந்தியால நம்ம கட்டுற டாக்ஸுக்கு நியாயமான சர்வீசஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறாங்களாம். சோ இவ்ளோ டாக்ஸ் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டாக்ஸஸ் உலக அளவுல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டாக்ஸஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி. துபாய்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா. சோ அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நான் இவ்ளோ டாக்ஸ் கட்டுறேன். எஸ்பெஷலி நிறைய டாக்ஸ் கட்டுறவங்க, நியாயமா டாக்ஸ் கட்டுறவங்க நிறைய பேர் எப்பவுமே ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் உண்மையிலே டாக்ஸ் கட்டுறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எஸ்பெஷலி சேலரிடா இருக்கிறப்ப நம்ம அதுலலாம் இவேட் பண்ணவே முடியாது. ப்ராப்பரா டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். சோ அப்படி டாக்ஸ் கட்டுறப்ப நான் இவ்ளோ டாக்ஸ் கட்டுறேன், ஆனா எனக்கு பதிலுக்கு என்ன கிடைக்குதுன்னு யோசிக்கிறப்போ அவங்க வந்து நியாயமா இல்லன்னு நினைக்கிறாங்க. அதனால நிறைய பேர் மைக்ரேட் ஆகுறாங்களாம். 6th ஒன் என்ன அப்படின்னு நிறைய பேர் இந்த வீடியோ வெளிநாட்டுல இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. நான் சொல்றது கரெக்ட்டா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க. எந்த பாயிண்ட் கரெக்ட்னு சொல்லுங்க. 6th ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கரப்ஷன் இல்லாத வாழ்க்கை வேணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதாவது பேசிக்கா ஒரு லைசென்ஸ் வாங்க போறதுல இருந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதுல இருந்து இந்த கரப்ஷன் வேணாங்கிறதுக்காக நிறைய பேர் இந்தியா விட்டு எனக்கு இது அவ்வளோ பெரிய பிரச்சனையான எனக்கு இப்போ தான் தோணுது. கரப்ஷனுக்காக நிறைய பேர் கிளம்பி போவாங்கன்னு ஏஐ சொல்லுது. 7th ஒன் வந்து பேசிக் சிவிக் சென்ஸ். சிவிக் சென்ஸ்னு சொல்றப்போ ரோட்ல ஒழுங்கா கரெக்டா வண்டி ஓட்டுறது, குப்பையை போடாம இருக்கிறது, குப்பையை வந்து கரெக்டா குப்பை தொட்டியில போட்டு இந்த மாதிரி பேசிக்கான சிவிக் சென்ஸ் இருக்குல்ல, தேவையில்லாம வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வராம இருக்கிறது, இது பேசிக்கான விஷயம். டிராஃபிக் சிக்னல்ல வந்து தாண்டாம இருக்கிறது, பத்திரமா சேஃபரா நான் சொசைட்டில ஃபீல் பண்ணும். எல்லாருமே அவங்க சிவிக் சென்ஸ்குள்ள கரெக்டா இருப்பாங்கிறது வந்து ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு ஏஐ சொல்லுது. 8th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழர்கள் வந்து பை டிஃபால்ட் வெளிநாட்டுக்கு போனா சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கம்பேர் டு லாட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் உலக அளவுல இருக்கக்கூடிய நிறைய கம்யூனிட்டிஸோட தமிழர்கள் அப்படிங்கிறவங்க வந்து வெளிநாட்டுக்கு போனா சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கிறதுனால நிறைய தமிழர்கள் இன்னும் வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. கம்பேர் டு அதர் கம்யூனிட்டிஸ் தமிழ் கம்யூனிட்டி வந்து வெளிநாடுகள்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அது வந்து ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி போன மலேசியால இருக்கக்கூடிய தமிழர்களா இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போன இலங்கையா இருக்கட்டும், இல்ல அங்கேயே இருக்கக்கூடிய தமிழர்களா இருக்கட்டும், இப்படி நம்ம தமிழர்களே வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க வந்து
ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தமிழர்கள் வெளிய போய் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது. இப்ப லண்டன்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் இப்போ ரீசென்ட்டா மைக்ரேட் ஆகி அவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. யுஎஸ்ல சுந்தர் பிச்சை, கமலா ஹாரிஸ்ன்னு எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். இப்படிலாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்கள பார்த்துட்டு நம்மளும் போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் 9த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அவ்ளோ பெரிய ஒரு விஷயங்கிறது இப்ப தான் ஸ்ட்ரைக் ஆகுது. இன்டர் காஸ்ட் கப்பிள் இருப்பாங்கல்ல, எஸ்பெஷலி கிராமங்கள்ல, ரூரல் சைட் ஆஃப் தமிழ்நாடுவே வந்து 2 ஜாதியில இருக்கிறவங்க மிக்ஸ் ஆகி கல்யாணம் பண்றவங்க வந்து 2 வீட்லயுமே அக்செப்ட் பண்ணாத நிலைமையில, இல்ல ஒரு வீட்ல பயங்கரமா அப்போஸ் பண்ற நிலைமையில பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக, சொசைட்டியா வந்து யாரும் வம்பிழுக்க கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக வெளிநாட்டுக்கு போய் வாழ்றதுன்னு ஒண்ணு இருக்குங்கிறாங்க. இது உண்மையிலேயே சோகமா இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஒன் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கிறது பேசிக்கா ரொம்ப பெரிய ஃப்ளெக்ஸாம். ஸோ அது வந்து எனக்கு இன்னமும் ஃப்ளெக்ஸான்னு தெரியல. பேசிக்கா நான் வந்து ஏய் பாத்தியா நான் வெளிநாட்டு ஆளு அப்படின்னு சொல்றது தான் வந்து இருக்கிறதுலே பெரிய கூலான விஷயமா இருக்குதுன்னு ஏஐ சொல்லுது. எனக்கு இது ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ அண்ணன் யாராவது வெளிநாட்டுலேருந்து வந்தாங்கன்னா, அவங்க வாங்கிட்டு வர சாக்லேட்ட வாங்குறதுக்குன்னு காத்துட்டு இருக்கிறது. அவங்கள பேசிக்கா அவங்க திருப்பி கிளம்பி போற வரைக்கும் அவங்க தான் ஹீரோவா பார்த்துட்டு இருப்போம். பட் எனக்கு இன்னமும் அப்படி இருக்கா? நான் சொல்றது ஏர்லி 2000s இன்னும் 2025 வந்துட்டோம். இன்னமும் அப்படியே இருக்கா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் தான் 10 முக்கியமான ரீசன்ஸ் வை பீப்பிள் ஜஸ்ட் வாண்ட் டு லீவ் இந்தியா அண்ட் கோ டு அதர் கண்ட்ரி அண்ட் செட்டில் டவுன். ஜஸ்ட் டூரிசம் கிடையாது, செட்டில் டவுன்.